ஓகே. லாஸ்ட் வீடியோல நம்ம எத பத்திலாம் பார்த்துருப்போம்? செட்னா என்ன? அதோட டெஃபினேஷன். அதுக்கப்புறம் அது எப்படியெல்லாம் ரெப்ரசன்டேட் பண்ணுவோம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். அதில் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், descriptive form, roster form or tabular form, then set builder form or rule form அப்படின்னு சொல்லிட்டு 3 representation of sets அதை வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் செட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டி செட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது அ செட் வித் நோ எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு. ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எம்டி செட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு செட்டில் எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வைடு செட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, it is denoted by pi or empty set. ஓகேவா? பைனா எதுவும் இல்லை, பைனா எம்டி செட்டை டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பையில் எக்ஸாம்பிளுக்கு த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. 1 and 2க்கு நடுவில் ஏதாவது இன்டீஜர்ஸ் இருக்கா? இல்லை. ஓகேவா? அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு நடுவில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்கும். எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட் அப்படின்னா என்னென்னா, the set which has only one element, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லலாம். இப்போ நல் செட்டுனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? அதாவது எம்டி செட் அப்படின்னா வந்துட்டு எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, அது எம்டி செட். ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3க்கும் 4க்கும் நடுவில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இது என்ன ஃபார்மில் இருக்குது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கா? எக்ஸ் இஸ் சச் தட், இந்த சிம்பிள் ஆர் இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சச் தட் சிம்பிள் கொடுப்போம். ஓகேவா? எக்ஸு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா எக்ஸுக்கும் எக்ஸுன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். அப்போ யார் வருவா? 4 மட்டும் இருக்கும். அப்போது செட் ஆஃப் ஏன்றது என்னது? 4. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன செட்டுன்னு சொல்லுவோம்? சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். தென் ஃபைனட் செட் அப்படின்னா என்னென்னா, a set with finite number of elements is called finite set. ஃபைனட் நம்பர்ஸ் இருக்கணும், வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். இப்போ ஒரு கிளாஸில் வந்துட்டு ஏ செக்ஷனில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அது வந்து நான் வரையறுக்கப்பட்டது தானே, ஃபைனட்டாக நம்ம சொல்ல முடியும். இப்போ ஆல்ஃபபெட்ஸ் வச்சுக்கோங்க, ஆல்ஃபபெட்ஸில் இத்தனை லெட்டர்ஸ் தான் இருக்குது, 26னா 26 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபைனட்டாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபைனட் செட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு the set of family members. ஓகேவா? the set of family members a equal to x such that x is a factor of 3e. அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸில் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அம்மா அப்பா பாப்பா இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஃபேமிலி, அது வந்துட்டு ஃபைனட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். the set of கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் யூ லேர்ன் இன் ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் கரெக்டாக கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ்னால் நம்ம படித்தது. ஓகேவா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட் எல்லாருமே கம்பல்சரியாக படிச்சிருப்போம்ல. அதை நம்ம ஒரு சிலர் இவிஎஸ் படிச்சிருப்போம், ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஏதாவது வந்துட்டு படிச்சிருப்பீங்க. மெயினாக 5 பேப்பர் படிச்சிருப்போம். ஓகேவா? அதை நம்ம ஃபைனட்டாக சொல்ல முடியும் தானே, இத்தனை பேப்பர்ஸ் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபைனட் செட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா எப்படி ஃபைனைட் செட்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோமோ, இன்ஃபைனட்னும் போது அதை வந்துட்டு சொல்லவே முடியாது, போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். A finite set is not a set which is not finite. ஃபைனட்டாக இல்லாத செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாமா, இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்கை, எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி 5 மல்டிபிள்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும், ஏன்னா நம்பர்ஸ்க்கு எண்ட் இல்லை. ஓகேவா? த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன், ஒரு லைனில் டாட்டாக வச்சு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் லைன். ஓகேவா? அப்போது அந்த லைனில் எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு கேட்கலாம், இப்போ ஒரு எவ்வளோ எலமெண்ட்ஸ் அதில் இருக்கோ ஒரு செட்டு கொடுத்துருவாங்க, 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கார்டினல் நம்பர் ஆஃப் செட் வந்துட்டு 9 8 10 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏன்னு சொல்லி டினோட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? டெஃபினேஷன் பாருங்கள். The number of elements in a set is called the cardinal number of set. The number of elements. ஓகேவா? அதில் எவ்வளோ நம்பர் இருக்கோ அதுதான் கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டு. அது எப்படி டினோட் பண்ணுவோன்னா என் ஆஃப் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 9 11 இருக்குன்னா மொத்தம் இதில் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது இந்த செட் ஏவோடைய கார்டினல் நம்பர் ஆஃப் செட் வந்துட்டு என்னது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா என்னென்னா, ஏவும் பியும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கணும். 2 ஃபைனைட் செட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 finite sets A and B are said to be equivalent if they contain the same number of element. ஓகேவா? அவங்க வந்துட்டு சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே ஒழிய சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்ல, சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ ஏ வந்துட்டு 4 வச்சுருக்குன்னா பியும் 4 வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போது என் ஆஃப் பியும் என் ஆஃப் ஏவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தானே அவங்க ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கேட்கலாம், ஈக்குவலன்ட் செட் அப்படின்றது வந்துட்டு ஈக்குவலன்ட் செட்டோடைய கண்டிஷன் வந்துட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 0 இல்லை ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கூட உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், இப்போ ஏல வந்துட்டு பேட் பால்னு 2 இருக்குது. ஓகேவா? பியில் வந்துட்டு 1 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே கார்டினல் நம்பர் ஆஃப் செட் என் ஆஃப் ஏ வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதுவோம். 1 2 1 2. இப்போ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவல் டு 2 ஈக்குவலாக இருக்குது. எப்படி இருக்குது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். இதுவே ஈக்குவல் செட் அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் செட்டில் எம்டி செட், நல் செட் ஆர் வாய்ட் செட் அதை பற்றி பார்த்தோம். தென் ஃபைனைட் செட் பார்த்தோம், இன்ஃபைனைட் செட் பார்த்தோம், சிங்கிள்டன் செட் பார்த்தோம், ஈக்குவலன்ட் செட் பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 3 to 4 டைப்ஸ் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா?